Hi friends, welcome to Tamil Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நான் சொல்ற டிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா டிப்ஸ் தெரிஞ்சா அதை எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்லாம் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தவறாம பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க என்ன டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டிப்பு பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்ம கடையில் வாங்கும்போது பாதி பன்னீர் சம்டைம்ஸ் குக் பண்ணிவிட்டு பாதி பன்னீர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் பவுலில் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த பன்னீர் வந்து ஃபுல்லாக வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது நார்மல் பிளைன் வாட்டர் தான், வேறு எந்த தண்ணி கிடையாது. நீங்கள் வச்சிங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பன்னீர், அந்த ஸ்மெல் எதுவுமே அடிக்காது. ஸோ இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். நான் இது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பன்னீர். பார்க்குற நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து எப்படி ஈஸியாக தோல் உரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கீழே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணணும். சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் உரிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது தோல் வந்து உரிக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் முழு வெங்காயத்தோடு தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி தோல் உரிக்கும் போது ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் நம்ம வந்துட்டு பற்ற போடுவோம். சம்டைம்ஸு பற்ற போகிறதுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்காய் பற்ற வந்து ஒழுங்காக வராது ஈஸியாக. இப்போ நான் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பற்ற வந்து டக்கு 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 டக்குன்னு அதோடு ஒட்டாமல் வருது. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சோடனே ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ள ஃப்ரீசர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு எடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி பற்ற போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பற்ற போட வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வந்துருச்சு. தேங்காய் முடியல எதுவுமே ஒட்டவே இல்லை. தேங்காய் தனியாக இருக்குது, மூடி தனியாக இருக்குது. நான் வந்து கத்தி இது மாதிரி உங்களுக்கு விற்கும் கடையில், நார்மல் கடையிலேயே நான் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூடு மாதிரி வந்துட்டு நூல் பிடிச்ச மாதிரி வந்துடும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம். ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து ஸ்பைசஸ் பவுடர்லாம் அரைச்சி வைக்கும்போது அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த நூல் பிடிச்ச மாதிரி வராது. சும்மா கொஞ்சமாக நீங்கள் வந்து சால்ட் உப்பு கலந்தாலே போதும். இப்போ இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்ம உடைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து ஈவனாக வந்து கரெக்டாக வந்து உடையாது. நம்ம தண்ணியில் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் காட்டிட்டு நம்ம இது மாதிரி உடைச்சோன்னா ஈவனாக உங்களுக்கு வந்து சூப்பராக உடையும். இப்போ பாருங்கள் உடச்சி காட்டுறேன். தண்ணியில் நினச்சிட்டு உடைச்சேன், டக்குன்னு சீக்கிரமாக உடஞ்சிரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து ரெண்டு முடியும் பாருங்கள் சமமாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே காட்டலாம் இப்படி இருக்குது பாருங்கள், ஈவனாக இருக்குது. இப்போ இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஜூஸ் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளியறதுக்கு. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா தரையில் வச்சு ரெண்டு உருட்டுனீங்கன்னா கையெழுத்து ப்ரெஷர் கொடுத்து ஈஸியாக வந்து ஜூஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அந்த தோலெல்லாம் பாருங்கள் நல்லா அமுங்குது பாருங்கள். இதே மெத்தட் தான் நீங்கள் ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கத்தியில். டக்குன்னு கட் ஆயிரும், நல்லா ஜூஸ் வந்து டக்குன்னு வெளியே தெரிக்கும். ஸோ உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெமன் புளிஞ்சதுக்கப்புறம் லெமன் தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள். ஸோ வந்து அதை நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம் விளக்கிறதுக்கு, பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்கும் போது நம்ம டிஷ் வாஷிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட், அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை. ஸோ எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. லெமன், சிட்ரிக் ஆசிட் இருக்குது எதுவுமே. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சாதம் வடிக்கவே தெரியாது. இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறமே தான் நான் சாதம் வடிக்க கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கும் போது கையிலலாம் ஊற்றிப்பேன். கையெல்லாம் சம்டைம்ஸ் 2-3 திருப்பி எனக்கு வெந்திருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மெய்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, சாதம் வடிக்கும் போது கையிலே வடிச்சிட்டு இருக்காத, இது மாதிரி வந்துட்டு ஒரு கிண்ணம் கீழே வச்சு ஒரு டம்ளரை வச்சுட்டேன்னா அதுவே வந்து சாதம் ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடும் சொல்லி சொன்னாங்க. இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, இது மாதிரி துவரம் பருப்பு எல்லா பருப்புலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும். அது வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, அப்படி இல்லைனா சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, தூள் உப்பு, அந்த உப்பு கலந்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வண்டு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஒரு இதில் வந்துட்டு மிளகா போட்டு காட்டுறேன், ஒரு இதில் உப்பு போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வண்டு எதுலையுமே பிடிக்காது.
நான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிளகா போட்டு வைப்பேன், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வைப்பேன். சிலவங்க கேட்பாங்க உப்பு போட்டு வைக்கிறீங்களே சமைக்கும்போது உப்பாக இருக்காது. நம்ம வந்து எப்பொழுதுமே பருப்பு எல்லாத்தையும் கழுவிட்டு தான் நம்ம வேக வைப்போம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வாங்கிட்டு வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதோட தோலெல்லாம் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி ரொம்ப காஞ்சி போனாப்புல ஆயிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் டவல் வைக்கிது பார்த்தீங்களா, டிஷ்யூ பேப்பர், அதில் வந்துட்டு ஒவ்வொரு லெமனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுட்டணும். நீங்கள் நார்மல் நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லெமனில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மேலே வந்து ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாது. ஸோ இது மாதிரி எல்லா எலுமிச்சப்பழத்தையும் நான் வந்துட்டு ரேப் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ இது நம்மளுக்கு தேவையான போது நம்மளுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் வேணால் ஒரு எலுமிச்சப்பழத்தை மட்டும் இந்த பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா அரிசியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டு வரும். அதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வரமிளகா போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வரமிளகா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்துட்டு பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி இலை சொல்லுவாங்க. இது கம்மியான காசு தான். இந்த பிரிஞ்சி இலை 2 போட்டு வைங்க, உங்களுக்கு வந்து வண்டு பிடிக்காது. பிரிஞ்சி இலைன்னு கிடையாது, வேப்ப இலை, வேப்ப குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, வேப்ப குச்சி, வேப்பம் கொழுந்து எது வேணாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வரமிளகா கூட போட்டு வைக்கலாம், வண்டு எதுவும் பிடிக்காது. இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு கொஞ்சம்னாச்சும் மிஞ்சும். அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அது காஞ்சி போனாப்புல ஆயிரும் சப்பாத்தி மாவு, கீழே மட்டும் சாஃப்டாக இருக்கும். அதை வந்து எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்டைட் பவுலில் வந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த சப்பாத்தி மாவை வைக்கும்போது ஃபுல்லாக சைடில் எதுவுமே வந்து உள்ளே வந்துட்டு காற்று போகாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஏர் டைட்டாக இருக்கணும் அந்த பாக்ஸு. நல்லா வந்து லிட்டு வந்து டைட்டான லிட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து சப்பாத்தி மாவு வச்சோமோ அதே மாதிரி இருக்கும், மேலே எதுவுமே காஞ்சி போகாது. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் கண்டிப்பாக கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது அந்த எட்ஜில் தான் நம்ம எப்பொழுதும் கட் பண்ணுவோம். கட் பண்ணுறதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா தனியாக அது வந்துடும். இந்த ஆவின் பாக்கெட் பால், எல்லா பாக்கெட் பால் கவரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீசைக்கிள் ஆகும். நீங்கள் அந்த குட்டி எட்ஜை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குட்டி எட்ஜை வந்து எங்கேயாச்சும் குப்பையில் போய் அடைச்சிக்கும். கீழே வந்து சாக்கடையில் உங்களுக்கு ட்ரைனேஜில் போய் உங்களுக்கு வந்து அடைச்சிக்கிச்சுன்னா கீழே வந்து தண்ணி ப்ராப்ளம் போகிறது கஷ்டமாயிரும். இது மாதிரி வந்து குட்டியோட வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலே இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களை மீறி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட் பண்ண குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் அந்த கவருக்குள்ளேயே போட்டுருக்கேன், ரீசைக்கிள் ஆயிரும். இப்போ பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம டேரெக்டாக பாலை வந்து பாத்திரத்தில் ஊற்றும் போது கீழே வந்து உங்களுக்கு வந்து கீழே மட்டும் உங்களுக்கு திக்காக ஒட்டிக்கும் லேயர் மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, நம்ம பாலில் வந்து இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம், அந்த 1/2 டம்ளர் தண்ணி வந்து முன்னாடியே கலந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த திக்கான லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு கழுவுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் இப்படி தான் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பொழுதுமே டீ போட்ட பாத்திரத்தை உடனே கழுவிடுங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பாத்திரம் வந்து ஷிங்க் ஏரியாவில் வந்து நிறைய சேர்ந்துடும். ஷிங்க் ஏரியா கலந்தோன்னே இந்த பால் வாடை வந்துட்டு எல்லா பாத்திரத்துலேயும் பட்டுரும். ஸோ கையோட பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே டீ போட்ட பாத்திரம், இந்த பாத்திரம் கிடையாது, எந்த பாத்திரமாக இருந்தாலும் கையோடு கழுவிட்டோன்னா உங்களுக்கு ஷிங்க் ஏரியாவில் வந்து பாத்திரம் வளர்க்குற ஏரியா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். முக்கியமானது நம்ம பாத்திரம் விளக்குறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். காலையிலும் கிடையாது, எவ்ரி டைம் எனக்கு வந்து பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கையோட பாத்திரம் சேரும்போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த போர்டனுமே இருக்காது. ஸோ கிச்சனும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த டிப் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம எப்பொழுதுமே டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மதியானம் வந்து சாதம் வைப்போம். அரிசி கழுவும் போது அரிசி கழுவுற தண்ணியை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அரிசி கழுவுற தண்ணியில் நிறையா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. செடிக்கு ஊற்றலாம், நம்ம முடிக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபேஸ்க்கு டெய்லி வந்து ஃபேஸ் வாஷ் நம்மளால் வந்து ஃபேஷியல் எதுவுமே வந்து ஃபேஸ்க்கு நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியல, டைம் இல்லாத போது நம்ம அரிசி கழுவோம். நம்ம கிச்சனில் தான் இருப்போம். இந்த அரிசி கழுவுற ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபேஸ் கூட கழுவலாம். இது மாதிரி இல்லைனா நீங்கள் செடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் நீங்கள் முடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே பாத்திரம் கழுவணுன்னே இந்த ப்ரஷ்ஷு ஸ்பாஞ்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் எல்லாத்தையுமே உடனே நல்லா கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதில் தான் நிறைய ஜெம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகி உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு சுடுதண்ணி இருந்தால் நைட் வந்து சுடுதண்ணில் சூக் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி ஹேங் பண்ண வச்சுருங்க.
உங்களுக்கு வந்து எந்த பாக்டீரியாஸும் உங்களுக்கு எந்த ஜெம்ஸுமே ஃபார்ம் ஆகாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.